தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம். உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளுக்கு லிங்க் நான் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் 19/7/2021 திங்கட்கிழமை. தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாளாக உள்ளது. சூரிய உதயம் காலை 6:01 இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. திதி இன்று இரவு 7:49 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:53 வரை விசாகம், பின்பு அனுசம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது 5 குடையவனான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இன்று 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் செல்வதால் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இருப்பினும் 9ஆம் இடத்தில் அது வலுவாக இல்லாமல் கேதுவுடன் இணைந்துள்ளது. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களையும் செய்ய வேண்டாம். முதலீடுகள் கூடாது. இன்றைய தினம் நீங்கள் புதிதாக எந்த ஒரு விஷயங்களையும் முயற்சி செய்யாதீர்கள். 22ஆம் தேதி வரை, அதாவது 3 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு ஏற்படுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் இன்று சற்று கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் யோசிக்காமல் அவசர கதியில் செய்யும் காரியங்கள் இன்று உங்களுக்கு பெரிய துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது இன்று மிகவும் மிக அவசியம். இன்றைய தினம் உங்களது குடும்ப விவகாரங்களை நீங்கள் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். பேசுவதற்கு தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து சரியான நேரத்தில் பேசுவது சிறப்பு. மேலும் இன்று 3ஆம் நபரின் தலையீட்டை உங்களது குடும்ப விவகாரங்களை அனுமதிக்காதீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் நீங்கள் இன்று எந்தவித முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய கிரக நிலை இப்பொழுது அமைந்துள்ளது என்பதால் நீங்கள் 22ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு எந்தவித புதிய முயற்சிகளிலும் இறங்க வேண்டாம். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். தள்ளி போடுவது சிறந்தது. கொடுக்க வாங்கல்களில் நீங்கள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைகள் காணப்பட்டால் அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் ஓரளவு வளர்ச்சிகளை காண முடியும். இதனால் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். வீணான சண்டை சச்சரவுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம். யாருடனும் பகைமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. பெண்களுக்கு அலுவலகத்தில் சற்று நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. சில விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. மாணவர்களுக்கு கல்வியில் எந்தவித குறையும் இருக்காது. வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்வார்கள். முன்னேற்றம் காணப்படும். மூத்த குடிமக்கள் இன்று பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொருட்கள் மீது கவனம் வேண்டும். நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்னர் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள். இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரிகள் இன்று புதிய முதலீடுகளில் எதுவும் செய்ய வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் தாராளமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிகச்சிறந்தது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வியில் ஒரு நல்ல நிலை காணப்படுவதால் மாணவர்களுக்கு இது இனிய நாளாக அமையும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும்
ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம். எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a wonderful day.